சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். முன்னாள் ஆணையாளர் தினேஷ்குமார் இருக்கும்போது மாநகராட்சியில் பெருத்த ஊழல் நடக்குது. 5 மண்டலத்திலையும் ஊழல் நடக்கிறது. வரி விதிப்பில் முறைகேடு நடக்குது. நகர அமைப்பு குழு முறையாக செயல்படுவதில்லை. நகர அமைப்புகளையும் இந்த மாதிரி வலுத்தவங்க பெரியவங்களுக்கு தான் இது பண்ணுறாங்க. பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு அநீதின்னு அழைக்கிறாங்க. அதனால் முறையாக விசாரணை பண்ணணும்னு சொன்னோம். எங்கள் மாமன்ற குழுவும் சொல்லி மாமன்றவுடைய குழு தலைவர் அவர் சோலைராஜாவும் மாமன்றத்தில் குரல் எழுப்பினார். அவர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சார். ஜனவரி மாதம் 2025 ஆணையாளர் உண்மைய நிலையை தெரிஞ்சு கொண்டு அவரே ஒரு பெட்டிஷன் கொடுக்குறார். அது மீது வழக்கு ஜூன் மாதம் பதிகிறாங்க. 27 25 ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. 5 எஃப்ஐஆர் போடுறாங்க. 6 எஃப்ஐஆர் போடுறாங்க. 6 பிரிவின் கீழ் விரிவு போட்டு அது மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அது விசாரணை வளையம் நடக்கிறது. இதை தெரிஞ்சு கொண்ட ரவின்றவர் அங்கே அந்த மைய மண்டலத்தில் வேலை பார்க்குறார். ரவி அவர் தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், எல்லாமே ஆளினால் நீண்ட நாளமாக அங்கே வேலை பார்க்குறார். அவருக்கு தெரியாமல் எது ஊழல் நடக்குதுன்னா அவர் தான் அதுக்கு முழு காரணமே. மூளையாக செயல்படுறாரு. அவனை இருக்க சொல்கிறேன். மூளையாக செயல்பட்டவர் ரவி. அவரை ஒப்புக்கு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவர் உடனடியாக தன்னை இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னுடைய இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியுடைய அழுத்தம் காரணமாக உடனடியாக இங்கேருந்து விலகி இவர் ராமேஸ்வரம் போயிடுறார். ராமநாதபுரம் போயிடுறார். ராமநாதபுரம் போனவர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அனுப்பிச்சி விட்றாங்க ஒப்புக்கு. ஆனால் அவருடைய துணைவியார் தான் பொன்மணிண்டு. பொன்மணி யாருன்னா அவங்க பொறியாளர் பிரிவிலிருந்து வராங்க. மேயருக்கு உதவியாளராக. ஒரு மேயருக்கு உதவியாளராக வர்றவங்க எப்போவுமே நிர்வாக திறன் இருக்கணும். நிர்வாக அமைப்பு. பொறியாளர்லேருந்து பிரிவு வந்தால் எப்படி செய்ய முடியும்? அதான் பொறியாளர்லேருந்து கெடுக்காமல் மேயரே தவறு இழக்கிறார் அவனுக்கு வேண்டும்ன்றதுக்காக. ஆக இந்த தவறுக்கு முழுக்க காரணம் மேயரும் ஒரு பங்கு இருக்குது. அதில் என்ன செய்கிறாங்க, அந்த பொன்மணி மூலமாக அவர் தப்பிக்க பார்க்குது. ஆக இப்போ நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் தலைவர் சொன்ன அடிப்படையில் மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு சொன்னோம். சார் நடவடிக்கை எடுக்கிறேன்னு புது ஆணையாளர் சொன்னாங்க. புது ஆணையாளரையும் பார்த்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அவங்கள வரவேற்றுட்டு. எனவே அவரும் நடவடிக்கை எடுக்கலை. எனவே நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்தோம். எத்தனை கோடி வரை முறைகேடு நடந்திருக்கு? 150 கோடிக்கு மேல் நடந்திருக்கு. மாநகராட்சிக்கு வருவாய் வர வேண்டியது 275 கோடி ரூபாய். 3,60,000 கட்டடங்கள் இருக்குது. மதுரை மாநகராட்சியில் 3,60,000 கட்டடங்கள் இருக்கிறது. இதில் பெருவாரியாக இதில் வரி விதிக்கிறது முறை 22 வருது. வரி சீராய்வு. இந்த சீராய்வில் என்ன செய்கிறாங்க, 22, 23, 24, 24 மாதத்தில் 24 வருஷத்தில் 7வது மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊழல் நடந்து. இவர் என்னைக்கு இந்த மனு கொடுத்தாங்களோ அன்னையிலிருந்து அதை குறைச்சிடுறாங்க. அப்போ எல்லாரும் தப்பிக்க பார்க்குறாங்க. ஆக மண்டல தலைவர்கள் பூராமே இது முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. மண்டல தலைவர் மட்டும் இல்லை, கீழே மாநகராட்சி கமிஷனர்கள், ஆளுங்கட்சி கவுன்சிலர், வார்டு செயலாளர் முதல் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டி. யார் வரி வாங்கி கொடுக்கறது, யார் அந்த ஆளை கூட்டிகிட்டு போகிறது, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. ஆக இந்த மாதிரி போட்டி மனப்பான்மையில் அவங்களே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு காட்டு கொடுத்தது இந்த மாதிரி முறைகேடு நடந்து ஆளுங்கட்சியிலே ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அளவுக்குலாம் முறைகேடு நடக்குது, இதை நீங்கள் கண்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ கொடுத்தோம். நீங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்தோம். முதல்வர் ராஜினாமா அறிவித்திருக்காரு. இந்த ராஜினாமாவோடு இருக்கக்கூடாது. இந்த ராஜினாமாவோட அந்த தவறு செய்தவங்கள ஜெயிலில் போடும், கைது பண்ணி நடவடிக்கணும் வரும். இவங்க ஏற்கனவே மாமன்ற உறுப்பினராக போட்டியிட போகும்போது எவ்வளவு சொத்து என்னன்னு காமிச்சிருப்பாங்க. அந்த சொத்துக்கு மீறி யார் பினாமி பேரில் இருக்கிறதெல்லாம் அதையெல்லாம் பறிமுதல் பண்ணி அரசாங்கத்துக்கு மாநகராட்சி கொண்டு வரணும்.